ஒரு பெண் கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்து விட்டு சத்தியத்தை மறந்தான், முன்கழுத்தில் தாலி கட்டினான். தாலி கட்டிய மறு நிமிடமே ஆவி உலகத்திற்கு அழைத்து வந்து விட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த தாலி எனக்கு சொந்தமானது. மரியாதையா சொல்ற, தாலி எடுத்து நீயா போட்டு. நீ என் கணவர் உயிருக்கு காதலிச்சு. செய்யார் பையன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்றா சாமியார அரஞ்சு விட்டு ஆவி. செய்யார் பையன் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஜல் மணி டொங்கு தட்டுங்க. பாய் பாய். இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப நீ செத்த ஆவியா தானே இருக்கிற. ஆவியா இருக்கிற உனக்கு என் மாங்கல் எதற்காகவா வேண்டும்? ஆவியா இருந்த உனக்கு நடி தாலியை கொடு. முடியாது. கொடுடி. முடியாது. கொடு. அம்மா, இது என்னம்மா சோதனை? என்னையாமா இப்படி சோதிக்கிற? சென்ற கணவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவார் என்ற நம்பிக்கையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. என் நம்பிக்கையாமா இப்படி வீணடிக்கிற? இந்த படுபாவி என் மாங்கலி வேண்டும் என்று கேட்கிறாளே, என்னால எப்படிமா கொடுக்க முடியும்? இந்த பாவியிட இருந்து எப்படி என்னதான் அம்மனை ஆராதனை செய்தாலும் சரி, அம்மனுக்கு பூஜை செய்தாலும் சரி, அந்த அம்மனால் என்ன ஒன்று செய்ய முடியாது. இந்த ஆவிக்கண்டு ஒரு சக்தி இருக்கிறது. தாலியை கொடு. கொடுடி. கொடு. உனக்கு இந்த மாங்கலி தானே வேண்டும்? ஆமா. இந்த தாலி உனக்கு வேண்டும் என்றா நான் கேட்கிற பொருளை உன்னால கொடுக்க முடியுமா? என்ன கேட்க போறேன்? இது வரைக்கும் என் கணவர் முகத்தை நான் சரிவர பார்த்ததே கிடையாது. அதனால் ஒரே ஒரு தடவை என் கணவரை நான் பார்க்கணும். உன் கணவரை பார்த்தால் தாலி அறுத்துறியா? கண்டிப்பா. சத்தியமா? சத்தியமா. நிச்சயமா. ஐயோ, எப்படியோ என் காதலனை பார்த்தால் தாலி அறுத்துறன். ஐயோ, என் காதலன் இவளை பார்த்தால் இவளிடம் சென்று விடும். அப்ப என் நிலைமை கோவிந்தா கோவிந்தா டாடாடா. என்னடி அடது ஓட்டி பண்ணு கொண்டு கோயிலா போட்டு ஒன்று. ஐயோ, நான் அந்த மாதிரில விடவே மாட்டேன். ஐயோ, இத பண்ணா பேசியே கொடுமை பண்ணுவா. என்ன பண்ணலாம்? இப்படி செய்தால் அவளால் பார்க்க முடியாது. நான் பிறந்திருக்கும் போது இருந்திருக்க கூடாதா? இந்த பாவி வாழ்க்கை இப்படி ஆகுது நான் எதிர்பார்க்கலையே தாயே. அம்மா, மாதா மாதம் பௌர்ணமி என்று உன்னையே வணங்கினா என் கணவர் எனக்கு கிடைப்பார் என்று உரைத்தார்களே, அதுக்கு இந்த நிலைக்கு தானா? அம்மா, சென்ற கணவர் என்னைக்காவது ஒரு நாளைக்கு என்ன தேடி வருவார் என்ற நம்பிக்கையில நான் வாழ்ந்தேன். இப்படி என் நம்பிக்கை வீணடிச்சுட்டு என் தாயே, என் நம்பிக்கை வீணடிச்சுட்டு. அம்மா, இனிமேல் என் கணவரை நான் பார்க்க முடியாதா? அவரோடு நான் சந்தோஷமா வாழ முடியாதா? காலமெல்லாம் இப்படி நான் கண்டு தெரியாத நிலைமையில் நான் வாழ வேண்டுமா? இந்த பாவிக்கு வந்த கதி இதுதானே தாயே. அம்மா, இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே. இந்த கண்ணு தெரியாத குருடி நிலைமைய பாருங்கம்மா. இந்த பாவி நிலைமைய பார்த்து இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே. இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா. 10 மாசம்
பாசம் சும்மா சொல்லிக் கொடுத்த குடிச்சு பொங்கி கொடுத்த ஆட்காட்டி